வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். புதிதாக ரேஷன் அட்டை விண்ணப்பிப்பவர்கள் இந்த வழிமுறையை பயன்படுத்தி விண்ணப்பித்தால் 15 நாட்கள் முதல் 20 நாட்களுக்குள் உங்களுக்கான ரேஷன் அட்டை வழங்கப்படும். தமிழக அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த ரேஷன் அட்டையை விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன தகுதிகள் வேணும், என்னென்ன ஆவணங்கள் வேணும், எப்படி எளிமையாக இந்த ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிப்பது, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். 2026க்கான சட்டமன்ற தேர்தல் கூடிய விரைவில் வர இருப்பதால் தமிழக அரசு புதிதாக ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு விரைவாக ரேஷன் அட்டை வழங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதன்படி சரியான ஆவணங்களுடன் சரியான முறையில் ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு 15 முதல் 20 நாட்களுக்குள் ரேஷன் அட்டை வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டை என்பது குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை நியாய விலையில் பெற உதவும் முக்கியமான ஆவணமாக பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு முன்பு எல்லாம் இந்த ரேஷன் அட்டையை விண்ணப்பிப்பதற்கு இந்த வரிசையில் மக்கள் காத்திருக்க வேண்டியது இருந்துச்சு. ஆனால் தற்போது ஆன்லைன் மூலம் மிக எளிமையாக இந்த ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. யாரெல்லாம் இந்த ரேஷன் அட்டை விண்ணப்பிப்பதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்திய குடிமகளாக இருக்க வேண்டும், குடும்பமாக தனியாக வசித்து சமைப்பவர்களாக இருக்க வேண்டும். அதன்படி புதிய திருமணமான தம்பதிகள், கூட்டு குடும்பத்திலிருந்து பிரிந்து தனி குடும்பம் தொடங்குபவர்கள், பழைய ரேஷன் அட்டையிலிருந்து பெயரை நீக்கியவர்கள், மேலும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் வசிப்பவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் புதிதாக ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள். இந்த தகுதிகள் அரசின் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வரையறுக்கப்பட்டவை. விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படாமல் இருப்பதற்கு இந்த தகுதிகளை கொண்ட சரியான ஆவணங்களை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த புதிதாக ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிப்பதற்கு முன் இந்த ஆவணங்களை ஸ்கேன் செய்து அல்லது தெளிவான புகைப்படங்கள் எடுத்து தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். கோப்பு அளவுகள் குறிப்பிட்ட வரம்புக்குள் இருக்க வேண்டும், இல்லையெனில் பதிவேற்றம் தோல்வியடையலாம். அதாவது அவங்க என்னென்ன ஆவணங்கள் கேட்குறாங்களோ அந்த ஆவணங்களை என்ன ஃபார்மேட்டில் என்ன அளவில் கேட்குறாங்களோ அந்த அளவிற்கு ஸ்கேன் பண்ணியோ அல்லது புகைப்படமாகவோ தயார்படுத்தி வச்சுக்கிற சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஆவணங்கள் எவ்வளவு சைஸில் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் கொடுத்துருக்காங்க. குடும்ப தலைவரின் புகைப்படம் 5 MBக்குள் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபுக்கு என்னென்ன சான்றிதழ் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆதார் அட்டை, மின்சார கட்டண ரசீது, வங்கி பாஸ்புக்கு, வாடகை ஒப்பந்தம் அல்லது எரிவாயு இணைப்பு ரசீது. இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் 1 MB சைஸில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய டேட்டா அதாவது பிறந்த தேதிக்கான டாக்குமெண்ட்டாக நீங்கள் ஆதார் கார்டை சப்மிட் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, மந்த்து, இயரோடு இருக்கிற மாதிரி 1 MB சைஸில் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு அறிவிச்சிருக்காங்க. பழைய கார்டில் இருந்து பெயர் நீக்கியவர்களாக இருந்தாங்க அப்படின்னா பழைய கார்டில் இருந்து பெயர் நீக்கினதுக்கான சான்றிதழை வழங்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. அதையும் 1 MB சைஸில் தான் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஆவணங்கள் அரசு அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கணும். போலி சான்றிதழை நீங்கள் அப்லோட் பண்ணால் அதற்கான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. கூடுதல் குறிப்பாக சில அறிவிப்புகளும் கொடுத்துருக்காங்க. புதிதாக ரேஷன் அட்டை விண்ணப்பிப்பது முற்றிலும் இலவசம், கேட்கும் இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேணாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கான ஆவணங்கள் தெளிவாக இருந்தால் உங்களுக்கு ரேஷன் அட்டை உடனடியாக வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. புதிதாக ரேஷன் அட்டை விண்ணப்பிப்பதற்கு tnbds.government.in இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பேஜில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜில்
அவங்க கேட்டிருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் கரெக்டாக ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணாலே உங்களுக்கான ரேஷன் அட்டை அப்ளை ஆயிரும். இப்படி தான் புதிய ரேஷன் அட்டைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இந்த வழிமுறையை பயன்படுத்தி நீங்கள் புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்தா 15 நாட்களில் இருந்து 20 நாட்களுக்குள்ள உங்களுக்கான ரேஷன் அட்டை வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த ரேஷன் அட்டைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்ற பதிவு தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்ற பதிவை நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி திட்டங்களையும் அறிவிப்புகளையும் தெரிய நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.